ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஆன்மீக பதிவில் காகத்திற்கு எந்த மாதிரியான உணவுகள் வைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். சனி பகவானின் வாகனமாக திகழ்வது காகம். காகத்தை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. சிலர் காகத்திற்கு உணவு வைப்பார்கள். அப்படி வைக்கப்படும் உணவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் காண்போம். சனி பகவானின் பிடியிலிருந்து தப்பிக்க சில வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட வாய்ப்புகளில் ஒன்றுதான் காகத்திற்கு உணவு அளிப்பது. சனிக்கிழமை நாளில் காகத்திற்கு உணவு வைத்தால் அது எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியதாக இருக்கும். இப்படி காகத்திற்கு உணவு வைக்கும்போது அமாவாசை, திதி போன்ற நாட்களில் மட்டும் காகத்திற்கு உணவு வைக்காமல் தினமும் நாம் சமைக்கும் உணவை காகத்திற்கு வைத்தால் நம் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்வாழ்வு அமையும். கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடலாம். மேலும் வருமானமும் பெருகும். ஒவ்வொரு நாளும் உணவு வைக்கும் போதும் மிஞ்சிய உணவுகள், முந்தைய நாள் சமைத்த உணவுகள் போன்றவற்றை காகத்திற்கு வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் தோஷம் ஏற்படக்கூடும் என்று கூறப்படுகிறது. எச்சில் படாத உணவு, புதிதாக சமைத்த உணவு போன்றவற்றை காகத்திற்கு வைக்க வேண்டும். பின்னர் நாம் உண்ண வேண்டும். இதனால் துன்பங்கள் விலகி பேரின்ப வாழ்வு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தினமும் புதிதாக சமைத்த உணவு, அதனுடன் தண்ணீர் சேர்த்து காகத்திற்கு வைத்தால் சிறந்த பலன் உண்டாகும். காகத்திற்கு உணவு வைப்பதில் இந்த முறைகளை பின்பற்றுவதே மிகவும் நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய ஆன்மீக பதிவு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். காணொளியை கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.